முதல் ஒரு உன்னத ஆலை அலங்கார வேலைப்பார் அது முத்துபோல் நீல கண்ணாடி வகையுடன் நாள் திருந்த நிழகு உண்டு தெய்தை அந்த உன்னத ஆலைய நீளத்தின் தன்னடி 152 அடி 151 அதில் தென்வடலோடிய 52 அடி அத்தனை நாளையும் உண்டு தெய்தை அங்கு ஈராறு தூண்கள் ஏந்தும் ஆழங்கள் 58 உண்டு அதில் ஈராறு மாறாப்பு உத்திரமுடனே மதளக்கை 56 அந்த மல்லுக்கு. இன்று நாம் இருக்கிறோம் சாத்தான்குளம் அருகே உள்ள முதலூர் கிராமத்தில். தமிழ்நாட்டின் கிறிஸ்தவ வரலாற்றில் ஒரு முக்கியமான இடத்தை பெற்ற இந்த ஊரை பார்க்க 18ஆம் நூற்றாண்டின் இறுதியில் விசுவாசத்திற்காக பாதுகாப்பான ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்ற கனவில் இந்த கிராமம் உருவானது. இன்று உயர்ந்து நிற்கும் ஆலயமும் நேராக அமைந்த தெருக்களும் அந்த காலத்தின் விசுவாசத்தையும் போராட்டத்தையும் இன்னும் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. இதுவே முதலூர். ஜன்னல்கள் 23 அதில் லட்சேரம் வரைந்தோர் அந்த மின்சார பிச்சையின் அலங்கார தொட்டியின் சிங்கார வேலையை அங்கே பரிசுத்த எங்கள் ஊர் பேர் முதலூர். இது சாத்தான்குளம் பக்கத்தில் ஒரு 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு சிறிய கிராமமாக இருந்தது. இன்றைக்கி ஒரு டவுன் அளவுக்கு அந்தஸ்து பெற்று இருக்கிறது. இந்த முதலூர் எப்போ உருவாக்கப்பட்டுச்சுன்னா 1799ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டுச்சு. இந்த கிராமம் உருவாவதற்கு காரணமாக இருந்தவர் டேவிட் சுந்தரானந்தம். அவர் தான் இந்த கிராமம் உருவாவதற்கு காரணமாக இருந்தவர். அவர் சிறு வயதில் அவருடைய தாய் தந்தையார் இறந்துட்டாங்க. அதனால் அவங்களுடைய அத்தை கொடுமை தாங்க முடியாமல் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஸோ இங்கேருந்து கருப்பட்டி வியாபாரிகளுடைய தொடர்பில் அவங்க பல இடங்களுக்கு போய் அவங்க கடைசியில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் தஞ்சாவூருக்கு போய் சேர்ந்தாங்க. அங்கே ஸ்குவாட்ஸ் ஐயர் அப்படிங்கிறவர் அவங்க தரங்கம்பாடியிலேருந்து அங்கே ஊழியம் செய்தவர். அவர் அந்த மகாராஜாவோடு நெருங்கிய தொடர்பில் இருந்ததுனால ஒரு சக்தி மிக்க ஒரு மிஷனரியாக அவர் இருந்தார். அவர் மூலமாக தெரு பிரசங்கத்தில் ஈர்க்கப்பட்டு அவர் டேவிட் சுந்தரானந்தம் கிறிஸ்துவ மதத்தை அவர் தழுவினார். இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக அவர் ஏற்றுக்கொண்டார். அதுக்கப்புறம் பாளையங்கோட்டை பகுதியில் நாடார் சமுதாயத்தில் ஒரு உதவிக்கு ஒருத்தர் வேணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கொண்டதின் பெயரில் டேவிட் சுந்தரானந்தம் அவர் என்ன பண்ணியிருக்கார், ஸ்குவாட்ஸ் ஐயர் அனுப்பி வச்சிருக்கிறாரு. அவர் இங்கே பாளையங்கோட்டையில் அவருடைய சொந்த ஊர், எந்த ஊரில் அத்தை கொடுமை தாங்க முடியாமல் அவர் போனாரோ அதே ஊருக்கு வந்திருக்காரு. அந்த ஊருக்கு சுவிசேஷத்தை சொல்லியிருக்கிறாரு. சில குடும்பங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். பல கிராமங்களுக்கு அவர் ஊழியம் செய்திருக்கிறார். அந்த நாட்களிலே பிரிட்டிஷ் எதிர்ப்பு காரணமாக கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரவம் இருந்துச்சு. ஸோ அதனால் என்ன நடந்துச்சுன்னா, ஒரு பைபிளில் சொல்கிற மாதிரி ஒரு ஆசீர்வாதபுரம், அடைக்கலாபுரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெஃப்யூஜ் வில்லேஜ் உருவாக்கலான்ற ஒரு எண்ணம் டேவிட் சுந்தரானந்தத்துக்கு வந்திருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் அவர் என்ன பண்ணுறாரு, 1799ஆம் ஆண்டு எவரட் அப்படிங்கிற ஒரு கமாண்டர் அவருடைய பெரிய தொகையை கொண்டு இந்த நிலப்பகுதியை அவங்க விலை கொடுத்து வாங்குகிறாங்க. பல பேர் சிறு சிறு தொகைகளை கொடுத்தாங்க, விலை கொடுத்து இந்த இடத்த வாங்கினாங்க. அந்த பகுதியில் 5 தெருக்கள் எப்படி இங்கிலாந்தில் எப்படி ஒரு 30 அடி அகலத்தில் நேராக எப்படி இருக்குமோ அந்த மாதிரி 5 தெருக்களை உருவாக்கி டேவிட் சுந்தரானந்தம் 1799ஆம் ஆண்டு இந்த ஊரை உருவாக்குறாங்க. அதன் பிறகு டேவிட் சுந்தரானந்தத்துக்கு அடுத்தபடியாக ஒரு சக்தி மிக்க ஒரு ஆளுமையாக இந்த முதலூரில் இருந்தவர் யாருன்னு பார்த்தா நார்மன் ஐயர் என்று அழைக்கப்படுகிறவர். அவர் இங்கிலாந்து தேசத்திலிருந்து இங்கே வந்தார். அவர் கால்டுவெல் ஐயர்கிட்ட அவர் கல்வி கற்றவர். அவருடைய சீடர் அப்படின்னு சொல்லலாம். அவர் இந்த பகுதிக்கு இந்த இடத்துல ஒரு சரியான ஆலயம் இல்லை, ஒரு கட்டிடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அவரே டிசைன் பண்ணி அவரே எல்லாத்தையும் ஒரு பிரம்மாண்டமான ஆலயம்
2000 பேர் அமரக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆலயம். இன்றைக்கி பார்க்கும்போது கூட இந்த ஆலயம் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஆலயமாக காட்சி தருகிறது. அப்போ வந்து 1883ஆம் ஆண்டு அவர் வந்து இந்த ஆலயத்தை வந்து அவர் வந்து கட்டி முடிக்கிறார். அவருடைய நண்பர்கள் இங்கிலாந்துலேருந்து அதுக்கு பண உதவிகளெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. இந்த ஆலயம் வந்து 2000 பேர் அமரக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. 1800 ஒரு குறிப்பு சொல்கிறது, 1803ஆம் ஆண்டு வந்து 70 கிராமங்களிலிருந்து கிட்டத்தட்ட 5000 பேர் ஞானஸ்தானம் எடுத்ததாக சொல்லப்படுகிறது. இந்த வரலாறுகள் எல்லாம் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடமாக எங்களுடைய முதலூர் கிராமம் வந்து இருக்கிறதுன்றது பெருமைக்குரிய விஷயம். முதலூரில் முதல் ஆலயம் 1799ஆம் ஆண்டு எளிய ஓலை குடிசையாக கட்டப்பட்டது. ஆனால் அந்த காலத்தில் ஏற்பட்ட தாக்குதல்களில் அது அழிந்தது. பின்னர் விசுவாசிகள் மீண்டும் ஆலயத்தை எழுப்பினர். இன்று நாம் காணும் இந்த பிரம்மாண்டமான ஆலயம் 1883ஆம் ஆண்டு ரெவரண்ட் HP நார்மன் அவர்களால் கட்டப்பட்டது. சுமார் 152 அடி நீளத்தில் கட்டப்பட்ட இந்த ஆலயம் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடும் அளவுக்கு வடிவமைக்கப்பட்டது. பின்னர் 1929ஆம் ஆண்டு இந்த ஆலயத்திற்கு உயரமான கோபுரம் சேர்க்கப்பட்டது. சுமார் 193 அடி உயரம் கொண்ட அந்த கோபுரத்தின் உச்சியில் தூரத்திலிருந்தே தெரியும் ஒரு தங்கச் சிலுவை பிரகாசமாக நிற்கிறது. இந்த ஆலயத்தின் கட்டிட வடிவமைப்பில் 7 என்ற எண்ணிக்கைக்கும் ஒரு சிறப்பு இடம் உள்ளது. கோபுரத்தின் தளகங்கள், படிகள் மற்றும் விளக்குகள் போன்ற பல அம்சங்களில் அந்த எண்ணிக்கை பயன்படுத்தப்பட்டுள்ளது. முதலூர் ஒரு ஆலயம் மட்டுமல்ல, அது ஒரு பண்பாட்டு மையமாகவும் இருந்தது. சிலம்பம், களியலாட்டம் போன்ற கலைகளும், ஆலயத்தை புகழ்ந்து பாடும் கோயில் பாட்டுகள் போன்ற மரபுகளும் இன்றும் இந்த ஊரின் வரலாற்றை நினைவுபடுத்துகின்றன. அந்த மல்லுக்கு 152 உத்திரங்கள் 4, அதில் தாவரத்தை 136, கொடி உத்திரம் 7. இந்த செய்தி அந்த ஆகாயம் மண்டல வாய்களை உட்கொள்ள 2 கதவுகளும் இன்னும் பிரதான வாசலும் பெரிய கதவு ஒன்றும் அழகாக இளங்கும்.